ராம் நாராயண ராம். ஒருவர் கேட்டார், பிளான்செட் என்ன? நான் எந்த விஷயத்திலும் அவ்வாறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிளான்செட் மூலம் தேவதைகளை அழைக்கலாம். பலர் இதில் கலந்து கொள்கிறார்கள். அதில் என்ன நடக்கிறது? பலர் ஒன்றாக கூடி ஒரு இடத்தில் அமர்கிறார்கள். பின்னர் அனைவரும் ஒருவரை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஒருவரின் கை அதிரும்போது அவர்கள் வந்துவிட்டதாக கருதப்படுகிறது. பிறகு அவரிடம் கேட்டல், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? பதிலாக சப்த என்று எழுதப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் சப்தலோகத்திலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. அவர்களிடம் புத்த தேவை அனுப்புங்கள் என்று கூறப்படுகிறது. சிறிது நேரம் நினைவுபடுத்துவதால் இது சாத்தியமாகுமானால், துக்கத்தில் மூழ்கியுள்ள பெற்றோர் அழுதால் என்ன ஆகும் என்று சிந்தியுங்கள். இது உண்மையாக இருந்தால் யாரும் பேய்களின் தொல்லையிலிருந்து தப்ப முடியாது. ஒரு பெற்றோர் அல்லது பிள்ளைகள் அழுகையால் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் உடனே வந்து குதித்தோடி விடலாம். இதை நினைத்தாலே பயங்கரமாக உள்ளது. இந்த விஷயங்கள் மூலம் கடவுளின் தருணத்தை விளையாட்டாக மாற்றியுள்ளனர். சாதாரண மக்கள் சாதாரண விஷயங்களையே புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதிக விளக்கங்கள் தேவைப்படும் போது குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு உண்மையான ஆன்மீக சாதனை எந்த ஒரு விளக்கத்திற்கும் இடமின்றி உள்ளார்ந்த புரிதலுடன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்க வேண்டும்.